ஆரி ஒர்க்கை பொறுத்தவரையில் எல்லாருமே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்க எல்லாருமே விடுற மிஸ்டேக் தான். ஸோ ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யணும் அதோட சின்ன ட்ரிக் ஒன்று தான் நான் இன்றைக்கி கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வீடியோ பாருங்கள். ஸோ இந்த மாதிரி த்ரெட் நாட் போட்டு எடுத்துக்கலாம். சிங்கிள் த்ரெட்டில் அயன் நீடில் நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ண முன்னாடி நீடில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நான் இந்த மாதிரி பாருங்கள் இன்சர்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீடில் நார்மலாக இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணுறேன். ஹூக் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் நம்ம தள்ளி இழுக்கக்கூடாது. இந்த மாதிரி அந்த மெட்டீரியலில் இருக்கிற த்ரெட்டு அதில் மாட்டிக்கிறோம் இல்லையா. ஸோ எப்போவுமே நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஹூக் இருக்கிற பக்கம் கண்டிப்பாக இழுத்து வெளியே எடுக்க ட்ரை பண்ணாதீங்க. நூல் உடைய பார்க்கும். ஸோ ஹூக்குக்கு ஆப்போசிட் டிரெக்ஷனில் தள்ளி எடுத்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு. ஸோ ஹூக் முன்பக்கமாக இருக்குது. நம்ம பேக் சைடாக நான் எடுக்கிறேன் பாருங்கள். இது இந்த மாதிரி தள்ளி இழுக்கிறேன். ஸோ இது பேக் சைடு. ஸோ ஆப்போசிட் டிரெக்ஷனில் போட்டு நீங்கள் நீடில் எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சை செயின் ஸ்டிச் நான் இந்த பக்கமாக தான் ஸ்டிச் பண்ணிவிட்டு போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டுக்கலாம். ஹூக் இதில் முக்கியமாக நீங்கள் படிக்க வேண்டியது ஹூக் எந்த பக்கம் இருக்குதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் ஈஸியாக நூல் உடையாமல் நீங்கள் வெளியே எடுக்கலாம். ஸோ பாருங்கள், நான் டேர்ன் பண்ணும்பொழுது ஆப்போசிட் டிரெக்ஷனில் எடுக்கிறேன். ஹூக்கு நான் எந்த பக்கம் தைச்சிட்டு போகிறேனோ அந்த பக்கம் தான் ஸ்டில் இருக்குது. இப்போயும் அப்படி தான் இருக்குது. வெளியில் எடுக்கும்பொழுது மட்டும் ஆப்போசிட் டிரெக்ஷனில் டேர்ன் பண்ணி எடுக்கிறேன். பாருங்கள், மறுபடியும் ஒரு தடவை இந்த மாதிரி நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம். அடியில் நூலை எடுத்துட்டு நம்ம டேர்ன் பண்ணி முழுசாக வெளியே எடுக்கும்பொழுது ஆப்போசிட் டிரெக்ஷனுக்கு டேர்ன் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணியாச்சு. பாருங்கள், லைட்டாக ரொம்ப ஈஸியாக இதை எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஹூக்கு எந்த பக்கம் இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் நம்மளுக்கு செயின் ஸ்டிச்சை எடுக்கலாம். இப்போது நீங்கள் எந்த பக்கம் இருக்குன்னே தெரியலை அப்படிங்கிற சமயத்தில் உங்களுக்கு நூல் உடையும். நீங்கள் 4-5 தடவை ட்ரை பண்ணி பார்ப்பீங்க, நூல் ஹூக்கில் மாட்டாது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கும். ஸோ எப்போவும் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்பொழுது இந்த மெத்தடில் கரெக்டாக ஒரு செயின் ஸ்டிச் கொடுக்குறீங்க. அதிலேருந்து நம்ம ஆப்போசிட் டிரெக்ஷனுக்கு நம்ம டர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி டர்ன் பண்ணிக்கிறேங்க. ரொம்ப ஈஸி. இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். யாருக்குமே நான் 1 மந்த் படிக்கிறேன், எனக்கு இன்னும் செயின் ஸ்டிச்சஸ் சரியாக போட தெரியல, அந்த மாதிரி பேச்சுக்கே இடம் கிடையாது. ரொம்ப ஈஸியாக நீங்கள் போட்டுருவீங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு நாட் எப்படி போடணும் அப்படிங்கிறது காமிக்கிறேன். நாட் போடுறதுலேயும் நிறைய இன்னும் டவுட்ஸ் இருக்குது நிறைய பேருக்கு. ஸோ இதில் நல்லா கிளியராக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நான் இந்த இடத்துல உங்களுக்கு எப்படி ஒரு நாட் எப்படி போடணும் அப்படிங்கிறது காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ரிங் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிங் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரிங் உள்ளுக்காலேயே பாருங்கள், நீடில் நான் இது உள்ளுக்கால தான் போடுறேன். ஸோ இந்த ரிங் உள்ளுக்காலேயே நான் குட்டியாக இன்னொரு ரிங் எடுக்க போகிறேன். ஸோ இது ஃபஸ்ட் ரிங், செகண்ட் ரிங் இப்போ தான் எடுக்க போகிறேன். ஸோ பாருங்கள், செகண்ட் ரிங்கை ஃபஸ்ட் ரிங் உள்ளுக்கால நான் வெளியே எடுத்துட்டேன். ஸோ இதில் உங்களுக்கு நல்லா கிளியராக இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்த ரிங் உள்ளுக்கால செகண்ட் எடுத்த ரிங் நான் இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா நீங்கள் இந்த செகண்ட் ரிங் இருக்கு இல்லையா, செகண்டாக எடுத்தது உள்ளுக்கால எகைன் நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட் ரிங்கை நீடில் ஹூக்கில் இந்த மாதிரி பிடிச்சிட்டு கீழே இருக்கிற த்ரெட்டை எடுத்துட்டிங்க அப்படின்னாலே ஈஸியாக நாட் விழுந்துடும். ஸோ மறுபடி காமிக்கிறேன். ஒரு லாங் செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். நாங்கள் ஒரு குட்டி லாக். இப்போ ஒரு பெரிய ரிங், இது உள்ளுக்காலேயே நம்ம இன்னொரு சின்னதாக ஒரு ரிங் எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சின்ன ரிங் எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட் ரிங் உள்ளுக்கால செகண்ட் ரிங் எடுத்துகிட்டு எகெயின் இந்த செகண்ட் ரிங் உள்ளுக்கால பாருங்கள் இந்த மாதிரி கரெக்டாக ஹூக்கில் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹூக்கில் கரெக்டாக ஃபஸ்ட் ரிங்கை பிடிச்சிட்டு கீழே இருக்கிற த்ரெட்டை எடுத்துட்டிங்கனாலே ஈஸியாக வந்துடும். அடுத்து வேஸ்ட் எப்படி எடுக்கணும்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிறது. ஸோ இந்த த்ரெட்டு நம்ம அடியில் எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அதுக்கு பக்கமாகவே ஒரு சின்னதாக ஒரு நம்ம ஒரு செயின் எடுத்துக்கலாம். இந்த செயின் உங்களுக்கால இந்த மாதிரி நான் அதில் காட்டுற மாதிரியே பார்த்தீங்கன்னா செகண்ட் ரிங் உங்களுக்கு ஃபஸ்ட் ரிங்கை கரெக்டாக பிடிச்சிட்டு கீழே நூலை இழுத்துட்டிங்கனாலே ஈஸியாக போயிடும். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ இது அவங்க நல்லா கிளியராக இருக்கும். இந்த மாதிரி செகண்ட் ரிங்குக்காக இந்த மாதிரி பிடிச்சிட்டு எழுத்துருங்க. இவ்வளோ தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.